விஜய் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கே போகலாம்? இந்த ஏரியாவில் எனக்கு எல்லாமே தெரியும், எங்கே போகலான்னு கேட்குறாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான், அது நீ போனால் நீயே தெரிஞ்சுப்ப. அப்போ என்ன இடமா இருக்கும், இவர் எங்கே கூட்டின்னு போகிறாரு அப்படின்னோடனே பார்த்தா வந்து காவேரியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு என்னங்க என் வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, நீ தானே உன் வீட்டை பார்க்கணுன்னு நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேங்க. சரி என் கூட வந்ததில்ல நீ, நான் வரணும் இந்த வீட்டுக்கு தானே ஆசைப்பட்டேன், இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்றாரு. அப்படியே அதிர்ச்சி வராங்க காவேரிக்கு. என்னங்க சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னோடனே, எப்படி திடீர்னு மனசு மாறினீங்க பாஸ், எனக்கு ஒன்றுமே புரியலையே பாஸ் அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை உங்கள் அப்பா பற்றி நீ நிறைய விஷயம் சொன்ன இல்லையா, அதுலேருந்து எனக்கும் வந்து உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம், உங்களுக்கு தெரியாது எங்கள் வீடு ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள் அந்த ரெசார்ட்டும் சூப்பராக இருக்கும், நான் அப்பயே சொன்னேன்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு தான் தெரியுமே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே எல்லாமே சுற்றி காட்டுங்க, எங்கள் வீடு பாருங்கள், எங்கள் அப்பா தான் இந்த வீட்டை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா படத்தை போட்டு இதுதான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே வந்து எங்கள் அப்பா வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, நல்லா தான் இருக்காரு, கம்பீரமாக இருக்காருல்ல எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு, எல்லாத்தையுமே காவேரி சந்தோஷமாக வந்து விஜய் கிட்ட வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. விஜய் வந்து சந்தோஷமாக கேட்டுட்ருக்காரு. சரிங்க பாஸ், உங்களுக்கு எப்படி தோணுச்சு எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போகணும் என்னன்னு, நீ என்னை அங்கே காப்பாற்றினல, இந்த மாதிரி வந்தல எனக்காக, அதுக்காக தான். அப்போது நான் செஞ்ச உதவிக்கு எனக்கு கைமாற சரிங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே காவேரி வந்து சரி எப்படியோ என் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே பசுபதி என்ன பண்ணுறாரு, திட்டம் தீட்டி வந்து நம்ம வந்து நிவினை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ வந்து நிவின் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிவின் கிட்ட வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் தெரியாது, என் பொண்ணு ராகினி நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. கல்யாணம் வந்து இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிவினை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து நிவினை வந்து பார்த்துட்டாரு. இந்த மாதிரி நிவினை வந்து ஒரு காரில் கூட்டின்னு போகிறத நம்ம விஜயும் வந்து பின்னாடியே போகிறாரு. இந்த பையன் வந்து காவேரியோட அந்த லவ்வர் தானே, நெக்ஸ்ட் லவ்வர் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து பின்னாடி பார்த்தா நிவினை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சு வந்து அந்த இடத்துலேருந்து வந்து எல்லாரையும் அடித்து போட்டு, ரவுடிஸ் எல்லாமே அடித்து போட்டு நம்ம நிவினை வந்து நம்ம விஜய் தான் காப்பாற்றுறாரு. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு நிவின். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் பத்திரமா வந்து நிவினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு. அடுத்து வந்து காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவினை நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு காவேரி கிட்ட வந்து இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்குறேன், என்ன விஷயங்க, எனக்கு சந்தோஷமானு கேட்குறீங்க, எனக்கு சந்தோஷம் தாங்க நிவினை காப்பாற்றுனது, அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து நிவினுக்காக இந்த வேலையை செய்யலை, உனக்காக தான் செஞ்சேன், உனக்காக வா அப்படின்றாங்க. ஆமாம், உன்னோட ஃப்யூச்சரில் நீ வந்து விரும்பின பையனை கூட சேர்ந்து வாழு, எனக்கு உண்மையிலே சந்தோஷம்தான், அதனால தான் நிவினை நான் காப்பாற்றினேன், நீ வந்து ஒரு வருஷம் கழிச்சு நிவினே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விஜய் சொன்னதை கேட்டு காவேரி வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. இது